ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே முதல்ல வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா காலையில் ஒரு நேரம் தான் வீடியோ போடலை, அதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே என்னாச்சுன்னு கமெண்ட்டில் கேட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பெரிய போராட்டம்னே வச்சுக்கலாம். அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த வீடியோ வரப்போகுது. இதில் நான் நிறைய டீட்டெயிலில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நாளைக்கு எந்த ஊருக்கு போகிறார் அப்படின்ற டீட்டெயில், 12ஆம் தேதி எந்த ஊருக்கு போகிறார் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம விரிவாக பேச போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா புதுச்சேரியில் இன்றைக்கி தலைகீழாக நடந்த மாற்றம். புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்றும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக நம்ம இதை பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. அது ரொம்ப முக்கியம். உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது விஜய் அவர்களுடைய நாளைய பயணம் பிரச்சாரம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்குடியில். பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு காரைக்குடி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்டர் டி.கே. பிரபு அவர்களை ஆதரித்து நாளைக்கு காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இப்போ காரைக்குடி அப்படின்னோடனே இன்னைக்கு டாக்டர் பிரபு அவர்கள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள் எவ்வளவோ கொடுத்து இன்னைக்கு காரைக்குடி மக்கள் மனசில் நிற்கிறார் அப்படின்னே சொல்லணும். நம்ம ஏகப்பட்ட வீடியோ அவரை பற்றி நம்ம போட்டிருக்கோம். நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் அவரை பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு காரைக்குடியில் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு அவரோட ஏரியா அப்படின்னு வெளியில் போலியான ஒரு பிரச்சாரத்தை காமிச்சு இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றனாலையும் நிறைய இடங்களில் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களை சீமான் கட்சிக்காரங்கள் மற்றும் சீமான் 2 பேரும் எந்த அளவுக்கு மோசமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட புதுச்சேரியில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு நபர் டிவிக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தலைவன் பண்பு அப்படின்றத மாறி ரவுடித்தனமாக கத்திருப்பாப்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு கேவல கட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பதிலடியாக நாளைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு அமைய போகுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுது. எங்கே பேச போகிறார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். குறிப்பாக விஜய் அவர்கள் நாளைக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் காரைக்குடி போகிறாரு. அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்துட்டு தான் அங்கே போகிறார் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் நான் என்னென்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சிச்சுன்னா அண்ணன் என்ட்ரி ஆகிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா இருக்கிற க்ரௌட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு தெரியும். அவரை பார்க்க முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இத்தனைக்கும் மீறி கண்டிப்பாக கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க காரைக்குடி பிரச்சாரத்துக்கு. கண்ணதாசன் மணிமண்டபம், தேவர் சிலை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்க போகுது. இப்போ காரைக்குடி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற நிறையா ஒரு என்னதான் ஜாதி ரீதியாக அந்த ஏரியாவை நிறையா பேர் பார்த்தாலும் கூட காரைக்குடி அப்படின்ற ஏரியா, சிவகங்கை ஒட்டி இருக்கிற ஏரியா, திருப்பத்தூர் ஏரியா, புதுக்கோட்டை ஏரியா, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரபாக இருப்பாங்க. ரொம்பவே பண்டைய கால தமிழர்கள் அங்கே வாழ்ந்து இருந்த ஒரு ஏரியாவாக இருக்கும். செட்டிநாடு பகுதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அனைத்து மக்களோட ஒரு தலைவராக இன்னைக்கு விஜய் அவர்கள் மாறி இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பொறுத்து தான் நாளைக்கு காரைக்குடி அப்படின்ற பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் முன்னெடுத்துட்டு போறாரு. 2வது வேலு நாச்சியார் அவர்கள், வேலு நாச்சியார் ராணி வேலு நாச்சியாரை ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5 பேர் நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியார் அவர்களை பிறந்த ஊர் அது அப்படின்ற கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர். அந்த ஊரை பற்றி டீட்டெயில்டாக நாளைக்கு விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு வேலு நாச்சியார் போற மாறணும் அப்படின்றது தான் விஜய் அவர்களோட ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கு அமைய போது பிரச்சாரம். சீமான பொழக்க போறாரு. எத்தனை இடங்கள்ல நம்ம ஸ்டாலினை பொழந்து நம்ம பார்த்துருக்கோம். திமுக காரங்க, அதிமுக காரங்க, என்டிஏ காரங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விஜய் அவர்களோட வாயில பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு அண்ணன் செஞ்சுட்டு இருக்காருன்னு போது சீமானுக்கு அண்ணன் இன்னும் பதிலடி கொடுக்காம இருக்காரு அப்படின் போது நாளைக்கு அதை எதிர்பார்க்கலாம். அவரோட சொந்த மண்ணில் நாளைக்கு அண்ணனுக்கு விழுக போகுது, சீமான் அண்ணனுக்கு. அதை நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரி மற்றும் கடலூரில் அந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றது அமைய போகுது. கன்னியாகுமரி அப்படின்னோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு அப்படின்றதோட ஒரு எண்டு. அந்த கன்னியாகுமரி அப்படின்றத கடலூர் மற்றும் அதில் எங்கன்னா மஞ்சனக்குப்பம் மற்றும் வடலூர் 4 முனை சந்திப்பு, சேத்தியாத்தோப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே அண்ணனோட பிரச்சாரம் இருக்க போகுது. இந்த ஏரியாவில் பிரச்சாரம் அப்படின்னும் போதே இப்போ தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ரோட்டில் போனாலே கன்னியாகுமரி அப்படின்றது ஈஸியாக வந்துடும். இருந்தாலும் கூட தூத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சு போச்சு, அண்ணனால் பேச முடியல. அதனால் அந்த ஒரு நாளில் எல்லாமே முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அங்கே நேற்றே நீங்கள் பார்த்துருக்கலாம் எத்தனை லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைவர்களும் அடிவயிறு அவங்களுக்கு வலிக்கிற காரணம் இந்த ஒரு மக்கள் கூட்டம், தானா சேர்ந்த கூட்டத்தை பார்த்து தான். அந்த ஒரு காரணத்தினால விஜய் அவர்கள் நாளை கழிச்சு, அதாவது 12ஆம் தேதி கன்னியாகுமரி மற்றும் கடலூரில் பேச போகிறாரு. அதுக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணன் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. நிறைய வேட்பாளர்களே ஆதரித்து அங்கே மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல ஒரு பெரும் பங்காக இருக்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரிக்கு வர்றோம். புதுச்சேரியோட அந்த வாக்குப்பதிவு நம்ம சொல்லியே ஆகணும். கடந்த 2021 பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு இப்போ டிவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவில் 3 மணி வரைய இருக்கிற ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. 72.40% 3 மணி வரைக்கும். இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதை விட கிட்டத்தட்ட
ஒரு 7% அதிகமாக இருக்குங்க. அதுதான் ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 66.58% தான் வந்திருக்கு. இதை விட மொத்த வாக்குப்பதிவே போன தடவை 83.42% வந்து போன தடவை மொத்த வாக்குப்பதிவு காரைக்கால் மற்றும் புதுச்சேரியோட வாக்குப்பதிவு. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக 90 அல்லது 92 தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எவ்வளோ ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்கன்னு காலையிலேருந்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட நிறைய பேர் ஸ்ட்ரெச்சரில் வந்து வாக்களிச்சதை பார்த்துருக்கோம். கை குழந்தைங்களோட வந்து வாக்களிச்சிருக்காங்க. குட்டி குழந்தை பிறந்திருக்கு, 2-3 நாள் தான் ஆகுது. அந்த தாய்மார்கள் வந்து இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் வந்து ரொம்ப பிரச்சனை, அந்த இதில் வந்து வீல் சேரில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ரொம்பவே முதியவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வாக்களிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இது எல்லா தேர்தலையும் நடக்கும் அப்படின்னா கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. இந்த ஒரு தேர்தலை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வாக்களித்தது அப்படின்றது யாருக்கா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்களிக்க தூண்டுனது தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்றத இளைஞர்கள் சொல்லி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. தேர்தலோட அந்த பூத் ஆஃபீஸ்க்கு முன்னால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. பூராமே வந்து இளைஞர்கள் படை ஜென்சிக்கள் முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த தடவை இந்த 92% தொடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு புதுச்சேரியில் நாளைக்கு தொடங்க போகுது. ஒட்டு மொத்தமாக 30 தொகுதி வந்து அங்கே நம்மளுடைய புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி. அந்த 30 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 26 தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றும் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதை நம்ம அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால் கருத்து கணிப்பின் அடிப்படையில் அது அப்படி தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே எப்படி நான் தலைகீழாக மாற்றி வச்சிருக்கேன் நம்மளோட தீய சக்தி அப்படின்னா, நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏபிபி லைவ், அந்த சி வாட்டர் அப்படின்ற கம்பெனி மற்றும் பார்த்தீங்கன்னா அக்னி நியூஸ், இந்த மாதிரி போல் ட்ராக்கர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து இன்றைக்கி நிறுவனங்கள் வந்து தங்களுடைய ஆட்களை வச்சு ஐடி கம்பெனி மூலியமாக ஓட்டு எடுத்திருப்பாங்க. இதை நான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தமிழக வெற்றி கழகம் வந்து 47 இடங்களுக்கு மேலே எடுக்கும். அது போக சுயேட்சைகள் இந்த மாதிரி வந்து 47% இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது அவங்களுடைய ஒரு கருத்து கணிப்பு. இதுதான் வந்து இன்னை நிலைமையாக இருக்குது மக்களிடையே. அப்படி இருக்கும்போது இந்த தீய சக்தி எப்படி மாற்றி வச்சிருக்குன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து 23% தாண்டாது அப்படின்ற மாதிரி அப்படியே உல்டாவாக பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பு அவங்களே பொய் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிற விதமாக நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ரைட்டு எங்கேயோ விளையாடுறாங்க அப்படின்றது தெரியுது. இந்த ஒரு விளையாட்டு அப்படின்றது கண்டிப்பாக தமிழக மக்களிடையே எடுபடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய விஷயமா ஒரு ஊர், அந்த ஊர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமம் தான், ரொம்ப கிராமம். அது வந்து ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நம்ம திமுகவுடைய ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் இப்போ எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற ஆசையில் ஓட்டு கேட்டு போயிருக்காப்புல. ஓட்டு கேட்டு போன இடத்துல நிறைய பேர் சுற்றி வளைச்சு வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்று, என்னென்ன பண்ணீங்க இந்த 5 வருஷமா ஊருக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா அப்படி கேட்டுவிட்ட, ரோடு போட்டிருக்கோம், பிள்ளைகளுக்கு பஸ்ஸுக்கு போக வண்டியெலாம் விட்டுருக்கோம், காலை சாப்பாடு போடுறோம், இம்புட்டு பத்தாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஊரில் இருக்கிற நபர்கள் நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேள்வி அப்படின்றத நானே சொல்லிடுறேன். இது என்னத்தை தனியாக வீடியோவில் வேற காட்டுறது. உங்களுக்குலாம் நீங்களாம் சோத்துல தான் உப்பு போட்டு தின்றீங்களா? கழிவுநீர் கலந்த குடிநீர் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நாங்கள் வேலை பார்க்க சொன்னோம், பார்க்கல. பாதாள சாக்கடை அப்படியே திறந்து கிடக்கு, மூடலை. கக்கூஸ் ஒழுங்கா எங்கள் ஏரியாவில் இல்லை, கட்டாமல் இப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தூத்துக்குடி மாதிரி இங்கே எப்படி சம்பவம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி சட்டை ஏற்றி பிடிக்காத குறையாக வந்து பச்சையாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லணும். கேட்டது பூராமே நியாயம். அவங்க ஒன்றும் அசிங்கமாகவோ வந்து அவரை வந்து அவமானப்படுத்துகிற விதமாலாம் கேட்கல. எங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு ஓட்டு கேட்க வந்திருந்தீங்கன்னா அவங்கள தாரத்தப்பையோட நாங்கள் வரவேற்றிருப்போம். இப்போ வேற விளக்கமாறு வேறு அங்கே கீழே கிடக்கு, தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் திமுகவினருடைய ஒரு நிலைமையாக இருக்குது. அது யார் ஊர்லலாம் என்ன மாதிரி நடக்குதோ அதை அவங்களோட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உடனே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு விஜய் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு தான் வந்து காரைக்குடிக்கு போகிறாரு. கண்டிப்பாக முடிஞ்சிச்சுன்னா நான் அண்ணனோட வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து அதையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.